இந்த கிண்டி சண்டித்தனம் எவ்வளோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் திருவள்ளுவரை பற்றி இப்போ கேட்டாங்க. நிறைய சேனலில் கூட அது கேள்வியாக கேட்டாங்க. இது என்ன திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசக்கூடாதான்னு. இப்போ நான் சொல்கிறேன், காவி பூசக்கூடாதுன்னெலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து மலேசியா நான் போயிட்டு வந்தப்போ ஒரு திருவள்ளுவர் சிலை பெருசாக கொடுத்தாங்க. அது வந்து ஒரு செம்மண் கலர். சில பேர் கருப்பு கலரில் தருவாங்க, சில பேர் வந்துட்டு கோல்டன் கலரில் தருவாங்க, சில பேர் வந்து அது என்ன கலர்னே தெரியாது மல்டி கலரில் ஒரு திருவள்ளுவர் சிலை தருவாங்க. அப்போ காவியும் ஒரு கலர் தானே, காவி கலரில் கொடுக்கக்கூடாதா? திருவள்ளுவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாலும் நமக்கு எப்படி தெரியும்? கற்பனை தானே. கொடுக்கலாமா வேணாமா? கொடுக்கலாம். எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் கொடுக்கலாம், காவி நிறத்தில் மட்டும் கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? அதான் கேள்வி. கருப்பாகவும் கோல்டனாகவும் செம்மனாகவும் இருக்கிற வரைக்கும் அவர் எங்கள் வள்ளுவர், ஐயன் திருவள்ளுவர். காவி நிறத்தை நீங்கள் பூசினால் ஐயன் திருவள்ளுவரை ஐயர் திருவள்ளுவராக மாற்றி விடுவீர்கள். அதனால் எங்களுக்கு காவி நிறத்தில் திருவள்ளுவர் வேண்டாம். இவ்வளவுதான் செய்தி. இதெல்லாம் தாண்டி வேறு நிறங்களில் இருக்கிற போது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். உங்கள் காவி நிறத்தில் மாற்றினால் சனாதனத்தின் பக்கம் நாள் வர்ணத்தை கொண்டு வருவேன். அதனால எங்களுக்கு காவி நிறத்தில் வேண்டாம். அப்ப இங்க கிண்டியில உட்காந்து சண்டித்தனம் பண்றவங்களுக்குலாம் அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பண்ணிக்கிட்டே கிட, ஆனா ஒரு நாள் மக்கள் எல்லோரும் எழுந்தார்கள் என்றால் உங்கள் நிலை என்னவாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார்.